ஒரு பெரிய பதவியில் இருக்க பார்க்குறோன்னா எனக்கு அவர் ஃப்ரெண்டாக இருக்கார், என் கிளாஸ்மேட்டாக இருக்கார், ஒரு பெரிய பதவியில் இருக்கார், அவர் எம்எல்ஏ பதவியோ வேற பதவியாக இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னால் ஒரு முகவர் தேவைப்படுது. ஆனால் இப்போ நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, கரப்ஷன், ஊழல் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அரசியல்வாதியாக இருக்கார், அவரை எந்த இதுவும் இல்லாமல் நேராக போய் பார்த்து ஒரு வேலையை முடிக்கலாம்னு வச்சிங்களேனே, ஆமாம், அது பேர் தான் கரப்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி ஒழிப்பை தீவிரமாக பேசுவது யார்? ஏதாவது கம்பெனி பேசுதா? இல்லை. உங்கள் அசோசியேஷன் எதுவும் பேசுதா? இல்லை. அப்போ ஜாதி ஒழிப்பை பற்றி எந்த அமைப்பு பேசுகிறது? அரசியல் தான் பேசுது. அரசியல் தானே பேசுது. உங்களுக்கு ஜாதி தானே ஒழியணும். ஆமாம். அப்ப நீங்க அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். அப்ப அரசியல்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும் சார். இருங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிள்ல நான் போஸ்ட் பண்ணும் போது எல்லாரும் பார்த்து என் ஹஸ்பண்டை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். வெளியில வந்துருச்சு. அவங்க பார்க்கறதுக்காக நான் சத்துமா குடிக்க முடியுமா சார்? No. 21/90 ரூல் தான் சார். அது ஒரு 21 days ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்றதுக்கு அவருக்கு ஒரு இதுவா இருக்கும். சோஷியல் மீடியால இருந்து ஒரு 21 days வெளியில வந்துருங்க. வெளியில வந்துட்டீங்கன்னா பழகிரும். ஜாதகம் நடுவுல கொண்டு வர்றது ரொம்ப எனக்கு எப்படின்னா, என்னோட ஜாதகத்துல 26ல முடிச்சிடணும். அதாவது திருமணம் ரிலேட்டடா நீங்க உடைக்கணும்னு நினைக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பழைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ங்கிறது இந்த வயசுலயே கல்யாணம் பண்ணிருக்கிற நிர்பந்தத்தை உடைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஜாதக மாதிரியான விஷயத்தை உடைக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ பேசுற நீங்க நகை இவ்வளவு போடணுங்கிறதையே உடைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க?